சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் மக்களவைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் ஏற்கனவே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில் வேட்பாளர்கள் தேர்தலை ஒட்டி மேற்கொள்ளக்கூடிய செலவுகளை கண்காணிப்பதற்காக வேட்பாளர்களின் செலவினங்களை பார்வையாளர்கள் ரகசியமாக கண்காணிப்பார்கள். அதற்காக தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட குழு நாளை தமிழகம் வர இருக்கின்றது. இந்த குழுவானது அனைத்து தொகுதிகளும் அனைத்து கட்சிகளிலும் சார்பாக வேட்பாளர்களாக முன்னிறுத்தப்பட்டிருக்கக்கூடியவர்களின் செலவுகளை, குறிப்பாக பொருட்கள் வாங்குவது, பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் தொடங்கி அன்றைய நாளின் நிகழ்வுகளில் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய செலவுகள் அனைத்தையும் அவர்கள் கண்காணித்து தேர்தல் ஆணையத்திற்கு ரகசியமாக அறிக்கை சமர்ப்பிப்பார்கள். இதனுடைய பின்னணியோடு நம்முடைய செய்தியாளர் சசிதரன் இணைப்பில் இருக்கிறார், பேசலாம். சசிதரன், தற்போது நாளை தேர்தல் பார்வையாளர்கள், செலவின பார்வையாளர்கள் அவங்க எல்லாம் தமிழகத்தில் நாளைக்கு தமிழகம் வர இருக்காங்க. இதனுடைய பின்னணி என்ன, அவங்களுடைய முக்கியமான பங்களிப்பு என்ன? சசி, வணக்கம் தேவப்பிரியன். தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியா இரண்டாம் கட்டமாக இங்கு தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்தியாவில் 7 கட்டங்களாக, நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. அதில் தமிழகத்தில் 2ஆம் கட்டமாக ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அதில் அதற்காக வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. 26ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெற உள்ளது. அதன் பிறகு 27ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை, 29ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்ப பெறும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக தேர்தல் நடைபெறும் போது தேர்தல் செலவின பார்வையாளர்கள் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சென்று வேறு மாநிலங்களில் சென்று அங்கு பணிகளை கண்காணிப்பது வழக்கம். இம்முறையும் வழக்கம் போல தேர்தல் செலவின பார்வையாளர்கள் தமிழகத்துக்கு வர உள்ளனர். வழக்கமாக தேர்தல் வேட்புமனு தாக்கல் தொடங்கிய ஒரு நாட்கள் பிறகே வருவார்கள். எனினும் இம்முறை முன்கூட்டியே இன்று இரவு அல்லது நாளை காலை தேர்தல் செலவின பார்வையாளர்கள் தமிழகத்துக்கு வர உள்ளனர். அவர்கள் தனியாக தேர்தல் குழுவுடன் செல்லாமல் அவர்கள் தனியாக கண்காணிப்பார்கள். மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரை ஒரு வேட்பாளரை 70 லட்சம் ரூபாய் வரை அவர்கள் செலவிடலாம். அந்த 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 செலவினங்களை இவர்கள் மத்திய செலவின பார்வையாளர்கள் கண்காணித்தபடி இருப்பார்கள். அவர்கள் அந்த வேட்பாளர்கள் விளம்பர செலவுகள், அவர்கள் கட்டியுள்ள கொடிகள், அது போன்றவற்றை கணக்கெடுத்து மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு அவர்கள் தகவல் கொடுப்பார்கள். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் அவர்கள் அறிக்கை அனுப்பி இருப்பார்கள். இதை வீடியோவாகவும் அவர் படம் பிடித்து தகவலை சேகரித்து வருவார்கள். தேவப்பிரியன், சசி, வழக்கமா மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் தான் தேர்தலின் போது அதிக அளவுக்கு பணப்புழக்கம் அப்படின்றது இருக்குன்றது ஏற்கனவே தேர்தல் ஆணையம் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கு. தமிழகத்தில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு முக்கிய பார்வையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்காங்களா? இதில் எந்தெந்த துறை சார்ந்த நபர்கள் இருப்பாங்க? வருமான வரித்துறை, இது போன்ற துறைகள் சார்ந்த எத்தனை துறை சார்ந்த நபர்கள் இருப்பாங்க? இவர்களுடைய அதிகார வரம்பு எந்த அளவுக்கு இருக்கும்? தேவப்பிரியன், தமிழகத்தில் தான் திருமங்கலம் ஃபார்முலா எனக்கூடிய அந்த பணம் வாக்காளர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்முலா தொடங்கியது நாடு முழுவதும் அனைவருக்குமே தெரியும். அதிலும் இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத வகையில் பணம் பறிமுதல் காரணமாக தேர்தல் ரத்து செய்யப்பட்டது தமிழகத்தில் தான். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஆர்கே நகரில் நடைபெற்ற இடைத்தேர்தல் வருமான வரித்துறை நடந்த சோதனையில் 89 கோடி ரூபாய்க்கு பணம் விநியோகிக்கப்பட்டதாக ஆவணம் கிடைத்ததால் ரத்து செய்யப்பட்டது. தேர்தல் செலவின பார்வையாளர்கள் நாளை தமிழகம் வர இருக்கின்றனர். இது தொடர்பான பல்வேறு விவரங்களை கொடுத்தீங்க சசி. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. இனி அடுத்ததாக மற்றொரு முக்கிய செய்தி வருது, என்னன்னு பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்று திமுக வலியுறுத்திய நிலையில் அந்த வழக்கை திரும்பப் பெறப் போவதாகவும் அல்லது விரைந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் அந்த வழக்கின் மனுதாரர் சரவணன் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்திருந்தார். அந்த முறையீடை ஏற்று தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய முடிவை அறிவித்திருக்கிறது. வழக்கு தொடர்பான விவரங்கள் ஏற்கனவே முடிந்திருக்கக்கூடிய நிலையில் வெள்ளிக்கிழமைக்குள் தீர்ப்பு வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நம்முடைய செய்தியாளர் மதன் கூடுதல் விவரங்களை தருகிறார். மதன், வெள்ளிக்கிழமைக்குள் தீர்ப்பு வெளியாகுமா? ஏற்கனவே இந்த வழக்கை வாபஸ் பெறக்கூடிய முயற்சியிலையும் திமுகவுடைய அப்போதைய வேட்பாளர் சரவணன் ஈடுபட்டிருந்தார். அதற்கான கடிதத்தையும் தேர்தல் ஆணையத்திடமும் உயர்நீதிமன்றத்திலும் சமர்ப்பிச்சிருந்தார். இந்த நிலையில் தீர்ப்பு வெளியாக இருக்கு. தீர்ப்பு வெளியாகுமா அல்லது வழக்கு வாபஸ் பெறத்தினால எந்த முடிவு இல்லாம முடிஞ்சிடுமா? அது கண்டிப்பாக தேவைப்படுகிறேன். அதாவது நடந்து முடிந்த கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் AK போஸ் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தொடர்ந்தார். அதாவது அந்த தேர்தலின்
தேர்தல் அதிகாரிகள் முறைகேடாக ஆளும் கட்சிக்கு சாதகமாக செயல்பட்டதாகவும் அதன் காரணமாகவே AK போஸ் வெற்றி பெற்றதாகவும் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் புதிய குற்றச்சாட்டாக, அதாவது ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்த போது அவரிடம் எப்படி அவரது வேட்புமனுவில் கையெழுத்து பெறப்பட்டது, எனவே சுயநினைவு இல்லாத நிலையில் அவரிடம் கையெழுத்து பெற்றது குறித்து விசாரிக்க வேண்டும், அவர் வெற்றி செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று டாக்டர் சரவணன் தொடர்ந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு கடந்த ஓராண்டுக்கு முன்பு வரைக்கும் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் தேர்தல் ஆணையர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார்கள். மேலும் இந்த வழக்கின் தீர்ப்பு கடந்த ஆண்டு விசாரணை முடித்து ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்போது அந்த 18 தொகுதிகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் 3 தொகுதிகள் திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி மற்றும் ஒத்தப்பிடாரம் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. அதாவது தேர்தல் ஆணையம் தெரிவித்த காரணம் என்னவென்றால், இந்த 3 தொகுதி தொடர்பான தேர்தல் வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் இந்த 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த முடியாது என்று தெரிவித்திருந்தார்கள். ஏற்கனவே இந்த தேர்தல் நடத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இந்த தேர்தல் வழக்கை தொடர்ந்த டாக்டர் சரவணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதாவது இந்த வழக்கு தொடர்ந்தது, அதாவது அதிமுக வேட்பாளர் AK போஸின் வெற்றியை தொடர்ந்த வழக்கு. இந்த வழக்கு நிலையில் உள்ள நிலையிலே அவர் இறந்து விட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கின் தீர்ப்பு விசாரணை முடிந்து ஓராண்டு காலமாக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்னும் வழங்கப்படவில்லை. ஆனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காரணத்தை கொண்டு தற்போது இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில் தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. எனவே இந்த வழக்கில் தீர்ப்பு உடனடியாக வெளியிட வேண்டும் என்று முதலில் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் புதிதாக ஒரு குழுவும் தாக்கல் செய்திருந்தார். அது தான் தொடர்ந்த தேர்தல் வழக்கின் காரணமாக தற்போது இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. எனவே தான் தொடர்ந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் டாக்டர் சரவணன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவும் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் இன்று மீண்டும் காலை இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் முன்பு திமுகவின் மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் முறையிட்டார்கள். அதாவது ஏற்கனவே தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தை திமுக தரப்பில் அணுகிய போது இது தொடர்பான வழக்கு நிலையில் உள்ளது, எனவே அந்த வழக்கை முடிக்கும் வரைக்கும் தங்களை எதுவும் செய்ய முடியாது என்று அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக தெரிவித்தார். எனவே இந்த ஒரு முறையீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிபதி விசாரித்த அந்த ஒரு வழக்கை கடந்த ஓராண்டு காலமாக எந்த ஒரு தீர்ப்பு வழங்கப்பட நிலையில் இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளாக அந்த வழக்கின் தீர்ப்பு பிறப்பிக்கப்படும் என்று தற்போது ஒரு உத்தரவாதம் அளித்துள்ளார். எனவே இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளாக இந்த திருப்பரங்குன்றம் தொடர்பான வழக்கின் முடிவு வெளிவரும் நிலையில் அந்த தொகுதியில் மீண்டும் இடைத்தேர்தலுக்கு அறிவிப்பு வெளியாக ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. தேவப்பிரியன், திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் தொடர்பான வழக்கு தற்போது நிலுவையில் இருக்கிறது. இது தொடர்பாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்குள் தீர்ப்பு வெளியாகும் அப்படின்ற விவரத்தை கொடுத்தீங்க மதன். உங்களை விரிவான தகவல்களுக்கு நன்றி.